ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அப்போக்கே என்ன எல்லாம் கவனிக்கணும், அங்கே போனால் அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றதுதான் இந்த வீடியோ. முதலாவது விசாவுக்கு வருவோம். விசாவில் 3 விசா இருக்குது. ஒன்று ஒரு மாதம் நிற்கிற மாதிரி, அதாவது 3 மாதம் விசான்னு சொல்லலாம். மற்றது 6, அடுத்தது 1 வருஷம் மல்டிபிள் என்ட்ரி. இப்போ மல்டிபிள் என்ட்ரியும் நீங்கள் மேக்ஸிமம் 6 மாதம் தான் நிற்கலாம்னு நினைக்கிறேன். மல்டிபிள் என்ட்ரி 10,500 ரூபா, ஒரு மாதம் நிற்கிறது 7,000 ரூபா என்னவோ. அப்போ அதுக்கு மல்டிபிள் என்ட்ரி எடுத்து வைக்கிறது பரவாயில்ல தானே. மல்டிபிள் என்ட்ரி நீங்களாகவும் அப்ளை பண்ணலாம். நீங்களாக அப்ளை பண்ணால் 10,500. இப்போ ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால், இப்போ ஏஜென்ட்டிட்ட போனீங்கன்னு சொன்னால் டிக்கெட் புக் பண்ணுற இடங்கள் அந்த மாதிரி ஒரு 11,000 12,000, சில பேர் கூடவும் விற்கலாம். அது இடங்களை பொறுத்தது. சில பேர் 14 எல்லாம் விற்றன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு 12 தான் முடிஞ்சது நான் எடுக்கக்குள்ளே. அடுத்தது டிக்கெட் புக் பண்ணுறது. டிக்கெட் புக் பண்ணுறது நீங்களாக கூட புக் பண்ணலாம். இப்போ ஸ்கை ஸ்கேனர் ஆப்புக்கு போனீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறதுக்கும் சரி, கொழும்புல இருந்து போகிறதுக்கும் சரி, நீங்கள் என்னென்ன ஃப்ளைட் இருக்குது, எத்தனை மணிக்கு போகும், என்ன வெயிட், எல்லாமே செக் பண்ணி கொள்ளலாம். செக் பண்ணி போட்டு நீங்கள் அதிலேயே புக் பண்ணலாம். உங்களுக்கான ஃப்ளைட்டை நீங்கள் அதிலேயே புக் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. புக் பண்ணிவிட்டு அந்த புக்கிங்கை பிரிண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரி. இப்போ நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் தான் புக் பண்ணணுன்றது இல்லை. ஸ்கை ஸ்கேனரில் நீங்களே புக் பண்ணலாம். புக் பண்ணி போட்டு இப்போ அங்கே போன பிறகு என்ன பிரச்சனை உங்களுக்கு மெயினாக வரும்னு சொன்னால், சிம் எடுக்கிறது. உண்மையாக அங்கே சிம் எடுக்கிறது சரியான பிரச்சனை. அதுவும் சென்னையில். கேரளா அங்கே நான் சிம் ட்ரை பண்ணல. ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் போய் இறங்கவே அங்கே சிம் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. சென்னையில் அப்படி இருக்கையில் அது நிறைய பேர் முகம் கொடுக்குற பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் சிம் எடுக்கிறது உங்களுக்கு அங்கே ஒரு ஆளை கட்டாயம் தெரியணும். அது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது, அவருக்கு ஓடிபி அனுப்பி அது எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் அந்த ப்ரொசஸ் முடிகிறது. அப்போ அது ரெண்டாவது. அப்படி சிம் எடுக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே யாராவது தெரிஞ்சாக்கள் இருந்தால் அவைய வச்சு எங்கே எடுக்கலாம் என்றதை விசாரிச்சு. இப்போ நான் எல்லாம் சுற்றி அடித்து போய் டி நகருக்குள்ளான்னு ஒரு கடை ஒன்றுக்கு போய் எடுத்தது. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் தேடி பாருங்கள், கேஷ் டமரின் ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த போத்தீஸில் வேறு உண்டு, ஜெயச்சந்திரன் ஏதோ இருக்குது. அதை தாண்டி போக ஒரு சின்ன சிம் கடை இருக்குது. அங்கே எடுத்தேன் நான். இப்போ அதே மாதிரி நீங்களும் அங்கே ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கட்டாயம் அங்கே ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு என்னோடய வேலை செய்கிறார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறது, மற்ற தெரிஞ்சாக்கள் இருக்கிறதால அதை வச்சு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க என்ற பட்சத்தில் உங்களுக்கு கட்டாயம் அங்கே ஒரு ஆளை தெரியணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா டூரிஸ்ட்டாக போயிருக்கலாம், அங்கே ஆக்களை தெரியாதுண்டா நீங்கள் சிம் எடுக்கல. அது ஒரு பெரிய நெகட்டிவ். அதோட எடுக்கிறதுக்கு சரியாக கஷ்டப்படுவேன். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட எங்களுக்கு 60 நாளுக்கு மேலே அழிஞ்சது. அதால் என்ன அலைஞ்சு ஒரு இடத்துல போய் கண்ணீரம் எல்லாம் நின்று கடைசியாக சொன்னதா அவங்க செஞ்சறியில நாங்கள் செஞ்சு தரந்தானே நில்லுங்கொண்டு அந்த மாதிரி எல்லாம் சரியாக அலைச்சல் பட்டினாங்க. அடுத்தது சிம் எடுத்தால் உங்களுக்கு மெயின் பிரச்சனை இந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஊபருக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அவன் அக்செப்ட் பண்ணி போட்டு சொல்லுவான், இல்லை எனக்கு அதாவது ஊபரை எடுத்தோடனே அவன் கால் பண்ணி உங்களுக்கு எனக்கு 50 ரூபா கூட போட்டு தந்தால் தான் நான் வருவேன், 30 ரூபா கூட போட்டு தந்தால் தான் வருவேன், அந்த மாதிரி சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே ஒரு 70% ஆட்கள் சென்னையில், அதாவது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நான் பார்த்ததில்ல, சென்னை, மதுரை அதுலக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அங்கே எல்லாமே இந்த பிரச்சனை தாராளமாக இருக்குது. ஏன்னா நார்மலாக ஆட்டோ ஓடிக்கையிலையும் நிறைய பிரச்சனை. நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலான் இருந்தேன். கோயிலுக்கு போகிறது, அதாவது 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கே ஒருத்தர் 200 ரூபா கேட்டவர். நான் இருந்த லொஜின்ற வாசல் நட்டு. இப்போ அப்படியான ஒரு பிரச்சனை டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது. அதுக்கு ஈஸி வழி, நீங்கள் ஒழுங்கான ஈஸி வழி என்று சொல்ல மாட்டேன். ரெட் பஸ் இருக்குது தானே, அவங்கள்ட்ட ரெட் டாக்ஸி இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஃபிக்ஸ்ட் ரேட் தான், அதில் பிரச்சனை வரான்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ரெட் டாக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. 3/4 நேரம் ஊபர் தான் யூஸ் பண்ணேன். ரெட் பஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சென்னையிலேருந்து மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு பஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பஸ்ஸில் புக் பண்ணுறதுக்கு ரெட் பஸ் தொடக்கத்தில் யூஸ் பண்ணி கொண்டு நான். அது என்ன பிரச்சனை எனக்கு வந்தேன்னா, இந்த கார்டை அதை அக்செப்ட் பண்ணல. முதல் 2 வீக்ஸ் அண்ணா ஒன்றுன்றதால அண்ணாண்ட கார்டை அக்செப்ட் பண்ணதை இந்த அக்செப்ட் பண்ணல. அதனால் அடுத்த 2 கிழமை நான் என்ன செஞ்சேன்னா, மேக் மை ட்ரிப்ன்ற ஒரு ஆப் இருக்குது. அவங்கள்ட்ட கேப் இல்லை, ஆனால் மேக் மை ட்ரிப்பில் நீங்கள் பஸ் தாராளமாக வடிவாக புக் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஈஸியும் கூட. பஸ் மட்டும் இல்லை, அதில் நீங்கள் தங்கி இருக்கிற ரூமும் புக் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ மேக் மை ட்ரிப் அது ஈஸி. அடுத்தது என்னென்னு சொன்னால்,
நீங்கள் அங்கே போனால் அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் தான் நிறைய சிக்கல்கள் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஊபர்காரர் அந்த கூட காசு எடுக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதுவும் இந்த பாண்டிச்சேரி மற்றது கேரளாவில் நான் பார்த்த வரைக்கும் அவங்க அப்படி கூட காசே இல்லை, ஃபிக்ஸ் ரேட் 25 ரூபா கிலோமீட்டருக்கு. கிணறு தூரம் போய்க்கலையும் அந்த குறைவான ரேட்லாம் இருக்கும். அது இங்கே ஊபரில் ஊரை விட அதில் போகிறது உண்மையாக குறைவாக இருக்கும். மற்றது இப்போ நீங்கள் கடையாளுக்கெல்லாம் போகிறீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் என்னென்னு சொல்கிறது, டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் அடுத்த பிரச்சனை, நீங்கள் இலங்கையிலேருந்து போய்க்குள்ள உங்களால் இந்த யூபிஐ ஆப் எதுவுமே யூஸ் பண்ணிடலாது. உங்களோட பேங்கை இன்டிகிரேட் பண்ணி ஒன்றுமே செய்யலாம். அதில் சில கடைகளில் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்களே. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. மண்ணடியில் விடியன்ற மத்தியானம் போல் போனாங்க, சுற்றி அடித்து அந்த வெயிலுக்குள்ளே திரிஞ்சு அது ஒரு கடையில் சரி தண்ணி விடையாக்குன்னு போங்க, தண்ணி பொதுள் எடுத்து அப்புறம் அவங்க சொல்கிறான் இல்லை காசு மாற்றுறதுக்கு இல்லை, நீங்கள் போய் மாற்றி போட்டு வாங்கோ உண்டு. இப்போ ஒரு கடைக்கு நாங்கள் போகிறோம்னா கடைக்காரன் தானே காசை பண்ணி மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்து வச்சு தண்ணியை திரும்ப கொண்டு உள்ள வைங்கன்னு சொல்லி போட்டு அப்படியே தான் மோசமான வேலைகள் பார்ப்பாங்க சில பேர். அடுத்து இன்னொரு பிரச்சனை, இந்த காசு வந்து மாற்றாமல் இருக்கிறதுல மெயின் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ உங்கள்கிட்ட 500 ரூபா தரலான் இருக்கண்டா கடையில் மட்டும் இல்லை, இந்த ஊபரில் வாராக்களும் இப்போ 500 ரூபாயில் இப்போ 80 ரூபான்னு சொன்னால் நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா மிச்சம் 20 ரூபா தராமல் அவன் போயிடுவான். இல்லை அது நீங்கள் விடுங்கன்னுட்டு அவன் போயிடுவான். போன அப்புறம் நீங்கள் ஊபரில் சொன்னாலும் அதில் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டான். இப்போ ஊபரில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஊபரில் அந்த ரீஃபண்ட் அடிக்கைக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த காசு ஊபர் கேஷ்ன்னு ஸ்டோர் ஆகும், உங்களால் யூஸ் பண்ணிடலாம். இந்தியாவில் அது செய்ய இயலாது. ஊபர் கேஷுக்கு வரும், ஆனால் நீங்கள் அதை அங்கே யூஸ் பண்ணவே இயலாது. அங்கே ஊபரில் கேஷ் மற்ற யூபிஐ இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஆனால் 2019 எல்லாம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இருந்தது. இப்போ கார்டு இல்லை, தனியாக கேஷும் யூபிஐ மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது சரியான ஒரு நெகட்டிவ். ஸோ அதோட சரியான என்னென்னு சொல்கிறது, இப்போ உங்களுக்கு கையில் காசு இல்லைன்னு சொன்னால் சரியான கஷ்டம். ஏடிஎம்மில் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்கட காசு அவங்களோட காசு 2000 எடுக்கல, எங்கட 1000 ரூபா வெட்டுப்படும். அப்போ இங்கேயே நீங்கள் மாற்றிட்டு போனால் மட்டும்தான் அங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அங்கே ரூம்களெல்லாம் சீப்பான ரேட்டில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி மேக் மை ட்ரிப் அது மற்ற booking.com அதெல்லாம் சீப்பாக புக் பண்ணலாம். இப்போ இந்த விஷயங்களை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. மற்றது இந்த கோயில்களுக்கு கிட்ட போய் தங்குற இடங்கள்லையும் கவனம். அது நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு இடத்துல அந்த ரீஃபண்டபிள்னு சொல்லி அமௌண்ட் போட்டெல்லாம் ஏமாற்றினவங்க. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் அங்கே நடக்கும். கவனமாக இருக்கணும். போகிறாண்டா ஒரு கொஞ்சம் போய் சேர்ந்து போங்க. தனியாக போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பிளானோட போங்க.